கேட்டீங்களே தம்பி, இந்த கேள்விக்கு தான் தம்பி நான் காத்து நின்றேன். இந்த அம்மா என்ன புரோட்டோகால் பண்ணிச்சு? ஒரு மந்திரிக்கு போய் கொடை பூச்சி நின்னுது. அது எந்த புரோட்டோகாலில் வருது? 8 லட்சம் வாக்குகள் என் கையில் இருக்குதுனார். ஒரு எம்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கட்சிதான். அவரே முந்திருவாரு. ஒண்ணுமே இல்லாம நீ சும்மாவே வந்து நான் கழித்து விடுவேன். நீ நான் கர்ப்பிணியா நீ கழிச்சிட்டு போறதுங்க. அது மாதிரி அவங்க 2 பேர் ஆடு மாடு வியாபாரம் பண்ற மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இது 100% நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. 100%. இன்னைக்கு அந்த சிங்க பெண்கள் அதிரடி படை அவர் கொடுத்ததே எங்களுக்கு எவ்வளோதான் வருமான பிரச்சனையால் ஒரு மன சோர்வு இருந்தாலும் இந்த பாதுகாப்புன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கொடுத்துட்டாருன்னும் போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்ட்டு தானே தம்பி தோணுது. ஏன்னா அந்த படையினுடைய வேகம், படையினுடைய நடை, படையினுடைய ஆக்டிவிட்டீஸ், படையை பார்த்தா எங்கள் தலைவர் பார்வையிட்ட விதம் எங்களுக்காக அதை இந்த இன்றைக்கு கையெழுத்து போட்டது எல்லா ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கும் ஒரு அஃப்யூஸ். அதாவது இந்த பெண் குற்றங்கள் செய்கிறாங்க இல்லையா, அவங்க மனசால கூட இனிமேல் குற்றம் புரியணும்னு நினைக்கவே மாட்டாங்க தம்பி. பெண்களுக்கானத்தான் பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிங்க பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது எங்கே பெண்மை மதிக்கப்படுகிறதோ அந்த ஆட்சி நீண்டு நிலைக்கும் தம்பி. அதுதான் உண்மை. இதுதான் பெண்களை துதிக்க வேணாம், மதிச்சா போதும். இதை பெண்களை மதிக்கிறதுட்டு தான் இன்னைக்கு சிங்க பெண்கள் அதிரடி படை என்று ஏற்படுத்தியிருக்கிறாரு. நாங்களும் என்றைக்குமே எங்கள் தளபதி தான் முதல்வர் தம்பி. அதை நான் வரவேற்கிறேன் தம்பி. ஏன்னா எதிர்கருத்துன்னு ஒன்று இருந்தால் தான் என்ன நினைக்கிறாங்க, நல்லதை தப்பாக சொல்கிறாங்க, தப்பதை நல்லா சொல்கிறாங்களா, நமக்காண்டு அவங்களால ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்களா இல்லையான்றத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க தம்பி. தளபதி யார் மேலேயுமே கோவப்பட மாட்டார் நம்ம முதல்வர். ஆனால் இவங்க அந்த வசவாளர்கள் வசவு பண்ணுறத பண்ணுங்கன்னு தான் அவரே சொல்கிறாரு. நீ பண்ணி நான் வளர்ந்தீனே போகிறேன்றாரு. சீமான் என்னைக்கு நல்லா பேசியிருக்காரு தம்பி சொல்லுங்க. என்னைக்குன்னா கரெக்டாக பேசியிருக்காரா? 15 வருஷம் சீனியர் அவர். 8 லட்சம் வாக்குகள் என் கையில் இருக்குதுனார். ஒரு எம்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கட்சிதான். வாயை விட்டா மட்டும் போத தம்பி. யாரு எப்போ கிடைக்கிறது? அவரே முஞ்சிருவாரு. ஒன்றுமே கிடைக்காது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தரை மதிக்கிறோமோ மதிக்கலையோ மனசை கஷ்டப்படுத்தாத. மனசை கஷ்டப்படுறது அறத்துக்கு மாறான செயல். அந்த செயலை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க பேசிட்டோம். ஏன்னா அவங்க வாய் திறந்தாலே குற்றமாக சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் கூட நான் சொல்லுவேன், வானா நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், இத்தோட முடிச்சுக்கிறேன் தம்பி. மேயராக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏஸ் எல்லாருமே இவருடைய ப்ரோட்டோக்காலில் தான் இருக்கும். இப்போ ப்ரோட்டோகால்னு ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு நான் தான் ஏற்றணும், அதுக்கப்புறம் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் எம்எல்ஏன்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேட்டீங்களே தம்பி, இந்த கேள்விக்கு தான் தம்பி நான் காத்து நின்றேன். புரோட்டோகால்னா என்ன தம்பி? ஒரு வழிமுறை இல்லையா? இப்போ தம்பி கேமரா பிடிச்சின்னுக்கிறாரு, நீங்கள் மைக் பிடிச்சின்னுக்கிறீங்க, நான் பேசினுக்கிறேன். இது ஒரு புரோட்டோகால் இல்லையா? இந்த அம்மா என்ன புரோட்டோகால் பண்ணிச்சு சொல்லு? ஒரு மந்திரிக்கு போய் கொடை பூச்சி நின்னுது. அது எந்த புரோட்டோகாலில் வருது? அப்புறமா அந்த கான்வாய் காரில் ஏறிக்கினே கம்பி பூச்சின்னு தொங்கின்னு போகுது. எந்த புரோட்டோகால்? 2. 3வது டிட்வா புயல். சென்னை முழுக்க வெள்ளம். மேட்டு மேலே ஏறி போய் நின்றுங்கன்னு துளி வெள்ளம் கூட சென்னையிலே இல்லை, அனைவரும் பாதுகாப்பாக. அது என்ன புரோட்டோகால்? மழை தண்ணி போகிற காவாலை கொசு வலையை மூடிட்டு வெள்ளம் போய்விட்டது, கொசு வராதுச்சு. அதை விட பரவாயில்ல, ஒரு இடத்துல போய் போடுறாங்க பவுட்ரு. ஒரு தம்பி உங்களை மாதிரி ஒரு தம்பிக்கு என்னம்மா கொஞ்சம் கூட வாசனை வரலையே, இது என்னம்மா ப்ளீச்சிங் பவுட்ருனா? நான் பான்ஸ் பவுடரை போட முடியும், நீ எந்த பவுட்ருனா போட்டுக்கோ. காவாக்கு பான்ஸ் பவுட்ரு போடுறது என்ன புரோட்டோகால்? இந்த புரோட்டோகாலை இன்னும் கூட நான் இழுத்துனே போவேன். முதல்ல அந்த மாதிரி புரோட்டோகாலே தெரியல. ஃபஸ்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த இடத்துல நிற்கிறாங்க இல்லையா? நீங்கள் மேயர், ஓகே, பெருநகர் சென்னைத்தின் மேயர் தான், நீங்களே கவுன்சிலரால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க.
உங்களுக்கு கொடுத்த மரியாதையை நீங்கள் ஓகே பண்ணிக்க. அடுத்து என்ன பண்ணா இந்த அம்மா கிட்ட கொடு, 3வது ஆளை போய் தூக்கின்னு கொடுக்குறா. என்ன புரோட்டோக்கால் அது? புரோட்டோக்காலில் ஒன்று 6 மாதத்தில் மாறிடும். புரோட்டோக்காலே மாறிடும். ஏன்னா மாமன்றம் எங்கள் கையில், மாமன்றம் சட்டமன்றமே எங்கள் பக்கம், அவனுக்கு மாமன்றம் அதுவும் எங்கள் கையில் தான். இவங்களுக்கு என்ன புரோட்டோக்கால்னு நாங்கள் சொல்லி தருவோம். இப்போ இது வந்து ஹாட் சம்மர் சரியா? கரண்ட் வந்து எல்லாருமே இப்போ ஏன்னா எல்லாருமே முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் வசதியானவங்க தான் ஏசி போட்டிருந்தாங்க இல்லையா? இப்போ எல்லாருமே ஏசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாட் சம்மர் இது, மே விட ஜூன் ஹாட் சம்மராக இருக்குது. கரண்ட்டு கட் பண்ணுறாங்கன்னா இன்னும் பாதி இடங்களில் இது ஒரு காரணமாக இருக்கிறது. திமுக ஆட்கள் பணியிலே இருக்கின்றார்கள், அவங்க பண்ணுறது தான் இது. நானே சொல்லுவேன், பீஸ்கார் பிடுங்கிறது இல்லை. அங்கே போயிட்டு எங்கன்னா அந்த பில்லர் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதில் ஒயரை இழுத்து விட்டா வானாந்தா ஈபிக்காரனை கையில் போட்டுக்கின்னு சரிங்களா? அப்போ யார் அதை செய்வா? எங்கே மாட்டிக்கிறாங்க? மாட்டுறாங்க. அவங்களுக்கு சரியான இது தரணும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஏற்றுக்க முடியல தம்பி. பொறாமை இருக்கும் தான் யாருக்குமே. என்ன 50 வருஷம் 75 வருஷம் பவள விழா ஆலமரம், இதுக்கு வந்து சட்டுன்னு வெளியே போயிட்டு அது ஜீர்ணிக்க முடியுமா தம்பி? சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லு. முடியாது. நான் வெற்றியை ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. அமைதியாக இரு. அடுத்த கட்ட மாமன்றம் வருது. 3 மாதம் 6 மாதம் எது இருந்தாலும் அறியப்படாத பொருளும் இல்லை, மறைக்கப்படாத ரகசியமும் இல்லை தம்பி. எல்லாம் வெளியே வரும். இப்போ எல்லாம் ஒன்றா ஃபைல் தோண்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது எங்கள் புரோட்டோக்கால். ஊழல் இல்லாத ஆட்சி எங்கள் முதல்வர் குத்துனுக்கிறாரு. முதல்வர் கீழே இருக்கிற மந்திரிங்க ஃபைலை புரட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. எடுத்த உடனே கொஞ்சம் நெஞ்சமாக 5-10 வருது, லட்சக்கணக்கு கோடி கணக்கில் வருது. அதனால்தான் அவங்களுக்கு ஒன்றும் முடியல தம்பி. தூங்குறதே இல்லையான் தம்பி. சில பேர் நான் தூங்குறதே இல்லையா, என்ன பண்ணுறது? வயிற்றுச்சலாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வெயில் ஒரு பக்கம், மனக்குமுறல் அதோட பெருசாக இருக்குது தம்பி. இது ஒரு 110னா இது ஒரு 200 டிகிரியில் ஏறி போகுது. இது அந்த வயிற்றுச்சல் சூடு எல்லாம் ஏறிட்ட. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கால அவகாசம்னு இருக்கணும் தம்பி. அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் ஏதாவது தப்பாக பேசு, கேளு. யார் உன்னை வானான்னது? ஒன்றுமே இல்லாமல் நீ சும்மாவே வந்து நான் கழித்து விடுவேன், நான் நீ நான் கர்ப்பிணியா நீ கழிச்சிட்டு போகிறதுக்க சொல்லுங்க தம்பி. எப்படி நீ கழிப்ப? நீலாம் கழிக்க முடியாது. நீ மக்கள் வந்து முழு மனசோட தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. உனக்கெல்லாம் அதிகாரமே கிடைக்காது கழிக்கிறதுக்கு. யார் ஒன்றா சர்டன் தம்பி. அதிமுக 2, டிஎம்கே 2, நாங்கள் இருக்கிறோம் 400. ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் தம்பி. அண்டர் கிரவுண்ட் டீலிங், டச்சிங். இந்த ஊர் நாட்டிலலாம் ஆடு மாடு வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்துக்கிறீங்களா? டவுல் ஒன்று போட்டுருவாங்க. போட்டு தம்பி டவுல் கொடுங்க, போட்டு கை பூச்சி நம்ம டவுல் வேணாம். இங்கே பாருங்க தம்பி. என்ன ஓகே, எவ்வளோ அவர் குத்துருவார். அவருக்கு நான் எத்தனை வரல பிடிச்சேன்னு அவருக்கு தெரியும். காசு குத்துருவார். அது மாதிரி அவங்க 2 பேர் ஆடு மாடு வியாபாரம் பண்ணுற மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை தம்பி. எங்கள் மேலே நம்பி, எங்கள் தலைவரை நம்பி ஓட்டை போட்டு வர வச்சுட்டாங்க. அதை நாங்கள் தக்க வைக்க தவிர நாங்கள் அதை ஒரு காலம் மிஸ் பண்ண மாட்டோம். மேலே தான் போவோம். இவன் நான் கழிச்சிடுறேன், நாங்கள் கழிச்சுக்க எத்தனை ஆஸ்பத்திரிக்குது. உன் யார் வானானுது? இன்னும் பண்ண முடியாது. ஓகேவா? போதுமா? டன்.